தரிசிக்கிறாங்க. நீங்களும் உங்களுடைய சஸ்தாங்களை சொல்லியிருந்தீங்க. அந்த சரங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா எரிமலையிலேயே வாங்கி அந்த பேட்டை துள்ளிட்டு அங்க சாஸ்தா கோயில் மேலேயே போட்டு போயிடுறாங்க. இல்லைன்னா பெரிய பாதையில போற வழியில ஃபுல்லும் பார்க்க முடியுது. இல்லைன்னா சபரிபடத்துல குத்திடுறாங்க, அவங்க பார்க்க இடத்துல குத்திடுறாங்க. நீங்க உங்களுடைய சாஸ்தாங்களை சொல்லிருக்கீங்க, வீட்டுல இருந்தே பூஜைக்கு கொண்டு வரணும்னு விஷயத்த சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி 2ஆம் ஆண்டு போற சாமிகளும் 3 ஆண்டு போற சாமிகளும் வானோ இல்ல கதையோ கொண்டு போறது மாதிரியும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி குறிப்பா நம்ம இப்ப காலகட்டத்தில் பார்த்தோம்னா சரத்தை கொண்டு போறதும் 18ஆம் ஆண்டு போற அந்த குருசாமிகள் போறது கூடிய அந்த பிரம்பும் தான் இப்போ நமக்கு எல்லாம் பரிச்சயமான ஒரு இது. இந்த பிரம்பு கொண்டு போற காரணம் என்ன, சரத்தை கொண்டு போற காரணம் என்ன? அதே மாதிரி சரத்தை நம்ம அங்கேயே குத்திட்டு வந்துடுறோம். இந்த பிரம்பை நம்ம வீட்டுல திருப்பி கொண்டு வந்து வைத்து பூஜித்து ஆண்டு கொண்டு போகலாமா? அதை பத்தி கொஞ்சம் விஷயத்த சொல்லுங்க. இல்ல, அதாவது இது ரெண்டுமே தப்பா புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், சரம் அப்படிங்கிறது பகவானுடைய பிரதிநிதியாக நமக்கு ஒரு பாதுகாப்புக்காக கொண்டு போறோம். அப்படிங்கும்போது புராண பிரகாரம் அது வீட்டுல இருந்து நம்ம இடுமுடி கட்டும் போதே கட்டி எடுத்துட்டு போகணும். நான் சொன்னது மாதிரி நம்ம நடந்து போவோம். அந்த காலத்துல நடந்து போகும்போது பாதுகாப்புக்காக வேண்டிருக்கும், அப்ப கொண்டு போகணும். இப்ப அது வீட்டுல இருந்து எங்க கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி வரதுனால எருமையில வாங்கிக்கிறாங்க. அதனால எருமையில வாங்கி போய் சரங்குத்தியில தான் குத்தணும். சபரிபீடத்தை வழியில குத்திட்டு வரான். அது ஏன்னு எனக்கும் புரியல. அது தேவசம் போட்டுட்டு தான் கேட்கணும், சரங்குத்தி வழியா ஏன் விட மாட்டேங்கிறீங்கன்னு. சரங்குத்தி விட்டானா சரங்குத்தி வழியா போய் கட்டாயம் அதை முடியும் போது செய்யத்தான் வேணும். அதனால அந்த சரத்துடைய சரம் அப்படின்னு கையில கொண்டு போகக்கூடிய அந்த விஷயம் நம்முடைய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பின்னால வந்ததுதான் இந்த கத்தி கதையெல்லாம். ஒரிஜினலா சொன்னது சரம் மட்டும்தான். அதே போல 18ஆவது வருடம் குருசாமிக்கு பெரம்பு எடுத்துட்டு போகணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் சொன்ன மாதிரி தெரியல. 18 மலை முடிச்சாச்சுன்னா உடனே பெரம்பு வச்சுக்கணும்னு எல்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. 40 மலை 50 மலை முடிச்சு கூட பெரம்பெல்லாம் வச்சுக்கிறது பயந்து வேண்டாம்னு சொன்ன பெரிய சீனியர் குருசாமிகளை நமக்கு தெரியும். ஏன்னா அந்த பெரம்பு வச்சுக்கிறது ஈஸி இல்லை. ஏதோ விளையாட்டு பொருள் மாதிரி பல பேர் இப்ப மலைக்கு போகும்போது எடுத்துட்டு போறதை நம்ம பாக்குறோம். ஒரு பகவானுடைய விக்கிரகம் வீட்டுல இருந்தா என்ன நம்ம நியமங்கள் இருக்கோ அதை விட கூடுதல் நியமம் பெரம்புக்கு உண்டு. சும்மா வச்சுட்டு வாங்கிட்டு சும்மா வீட்டுல வச்சிருக்கோங்கிற மாதிரியான விஷயம் இல்ல. அதுக்கு இப்ப ஒரு விக்கிரகத்துக்கு எப்படி நம்ம ஆராதனைகள் பூஜைகள் பண்ணணுமோ அதை விட கூடுதலான நியமத்தோட அந்த பெரம்புக்கு பூஜைகள் பண்ணாதான் அந்த பெரம்பு இருக்கிறதுனால பிரயோஜனம். 18 மலை முடிச்சாச்சுன்னா உடனே பெரம்பு கையில வச்சுட்டு தான் ஆகணும்னு எங்கேயுமே சொல்லல. எல்லாரும் வச்சிருக்காங்களேன்னு பார்த்து பல பேரும் அவங்களும் பண்ணிக்கிறாங்க. ரெடிமேடா கிடைக்குது. ரெடிமேடா இப்ப கடைகள்ல வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படி ஆயிடுச்சு நிலைமை. அது ஏன்னா அதோடைய தாத்பரியம் என்ன, அதுக்குள்ள என்ன மந்திரம் சொல்லி எப்படி ஆவானம் பண்ணணும், எப்படி பூஜை பண்ணணும், எல்லாத்துக்கும் விதிகள் உண்டு. எதுவுமே தெரியாமல் எல்லாரும் வச்சிருக்காங்க நானும் வச்சிருக்கேன் வைக்கலாம், நமக்கு கௌரவ குறைச்சல் ஆயிடுமோ? இந்த குருசாமி போஸ்டுக்கு ஒரு என்ன சொல்ற சிம்பல் மாதிரி ஆயிடுச்சு இந்த பெரம்பு. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ பெரிய குருமார்கள் கூட பெரம்பு வேண்டாம்னு சொன்ன சம்பவங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா அதை வச்சு காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிற காரணத்தினால அவர்கள் வேண்டாம்னு சொன்னதா நம்ம கேள்விப்படுறோம். அதனால அது நம்மளுக்கு வரணும்னு உண்டானா தானே தேடி வரணும் அப்படிங்கறதான் என்னுடைய பதில். ஏன்னா அதுக்கு கணக்கு உண்டு. அது எப்படி வச்சுக்கணும், யார் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய விரல் கணக்குல இருந்து கணக்கு உண்டு. அந்த அளவு முறைகள் உண்டு. அது எப்படி வச்சுக்கணும், எத்தனை நாள் அதுக்கு பூஜையில வைக்கணும், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், என்னெல்லாம் அதை சீசனிங் பண்றதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் முடிச்சு பூஜை வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்கிற விதிமுறைகள் பலதும் இருக்கு. நம்ம ஏதோ ஆர்வத்துல பல விஷயங்களை பண்ணிடுறோம், அப்புறம் ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் இதுல தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு விளக்கம் சாமி, நல்ல ஒரு விளக்கம். நம்மளே வேண்டாம் இப்ப கையில கொடுத்துடுறாங்க, பெருமை கொடுத்துடுறாங்க. அப்படிதான் இருக்குது இப்ப காலகட்டம். அப்படி ஆயிடுது. அப்போ அவங்களும் சரி ஒருத்தர் கொடுக்கும் போது அதாவது பல விஷயங்களுக்கு நோ சொல்ல பழகணும். முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்ல பழகினாதான் நம்ம வாழ முடியும். எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது இல்லையா? பல நேரங்கள்ல நம்ம எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முயற்சி பண்றோம், எல்லாத்தையும் கெட்ட பேர் வாங்குவோம். சில நேரங்கள்ல நமக்கு முடியாத விஷயங்களுக்கு முடியாது அப்படிங்கிற சொல்லி பழகிட்டோம்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இல்ல அவர் கொடுத்தாரு எனக்கு மறுக்க தெரியல அதனால வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வாங்கி வச்சுட்டு பூஜை பண்ணாம ஒழுங்கா சும்மா வச்சிருந்தா அதுக்குள்ள ரிசல்ட் எல்லாம் நம்ம தான் பாத்துக்கணும். ஒரு விஷயத்தை இப்ப நானே என்ன வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, சாமி வீட்டுக்கு வாங்க, நான் வந்துட்டேன், என்ன உட்காந்து வச்சுட்டு ஒரு நாள் சாப்பாடெல்லாம் போட்டு உபச்சாரம் பண்றீங்க, 2ஆம் நாள் எனக்கு கண்டுக்கவே இல்லை, மாச கணக்கா நான் பட்டினி கிடந்தேன்னா எனக்கு கோவம் வருமா வராதானவா? மகாத்மா காந்தியா இருந்தா கூட எனக்கு கோவம் வந்துடும். அது மாதிரிதானே பகவானுடைய வடிவமா இருக்கக்கூடிய அந்த பெரம்பை பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு அன்னைக்கு சன்னிதானத்தை வைக்கிற அன்னைக்கு மட்டும் பூஜை பண்ணிட்டு பாக்கி நாள் பூரா சும்மா கிடந்தா அதை பட்டினி போடுற மாதிரி ஆகாதா? அப்போ ஒரு விக்கிரக மூர்த்தின்னு கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு விக்கிரகத்துக்கு என்ன பண்றோமோ அந்த அளவுக்கு இந்த பிரம்புக்கும் மகிமை இருக்குங்கிறீங்க. அதை விட கூடுதலா இருக்கு, அதை விட கூடுதலா பண்ணணும்.